அதைத்தான் அந்த அம்மாட்ட சொன்னேன். நீங்கள் அந்த பழமொழியை தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க. தனக்கு மிஞ்சினது தனக்கு மிஞ்சி தான் தான தர்மம்ங்கிறது பழமொழி அல்ல. பெரியவர்கள் சொன்னது அதல்ல. தனக்குன்னு மிஞ்சினது தானமும் தர்மமும் தான். நீ இவ்வளவு சம்பாதிச்சியே, இவ்வளவு வீடு கட்டினியே, இவ்வளவு கார் வாங்கினியே, இவ்வளவு சொத்து சேர்த்தையே, அதெல்லாம் உன் கூட வரப்போறது இல்லப்பா. அதெல்லாம் வேற யாரும் எடுத்துக்க போறா. ஆனா உனக்குன்னு சிலது கூட வரப்போறதே, உனக்குன்னு மிஞ்சி உன் கூட வரப்போறதே. அந்த மிஞ்சின்னு உன் கூட வரப்போறது என்ன அப்படின்னா தனக்குன்னு மிஞ்சினது. உன்னை பத்தி யாருமே கவலைப்பட போறது இல்லைன்னு சொல்லிட்டேன். அவரவர்களுடைய லீவு, அவர்களுடைய பணம், உன்னுடைய சொத்து, டாக்டர் பில்லு, இதை பத்தி தான் கவலைப்பட போறாளே தவிர நீ எந்த உலகத்துக்கு போற, நீ சந்தோஷமா இருக்க போறியா, நீ ஆனந்தமா இருக்க போறியா, நீ சாந்தியா இருக்க போறியான்னு யாரும் கவலைப்பட போறதில்ல. அதுக்கு நீ தான் கவலைப்படணும். நீ உயிர் வாழும்போதே கவலைப்படணும். நீ உயிர் வாழும்போதே கவலைப்படணும்னா நிறைய தான தர்மங்களை பண்ணினா அதுதான் உன்னை அந்த லோகத்துல போய் சௌக்கியமா வைக்கும். தான தர்மம்ங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம்னு அர்த்தம் இல்லை. எவ்வளவு மனித பிறவியில உன்னால எந்தெந்த விதத்திலெல்லாம் நல்லதை சம்பாதிச்சுக்க முடியுமோ சம்பாதிச்சுக்கோ, அவ்வளவுதான். எனக்கு முடியல, எனக்கு பிடிக்கல அப்படின்னு உட்காராத. யாரோ ஒருத்தர் அன்னதானம் பண்றா, அன்னதானம் ரொம்ப பெருசு இல்லை. அந்த அன்னதானம் பண்ணும்பொழுது அவர் பணக்காரர் சார், அன்னதானம் பண்றா, நான் என்ன பண்றது அப்படின்னு இருக்காத. அந்த இடத்துல போ, சாப்பிட்றா இல்லையா, எல்லாருக்கும் 10 டம்ளர்ல தண்ணி விடு, கூட சர்வ் பண்ணு. அவர் பண்ண ஒரு நல்ல காரியத்தில் ஒன்னால எந்த விதத்தில் ஈடுபடுத்திக்க முடியுமோ அந்த இடத்துல ஈடுபடுத்திக்கும். அதுவும் புண்ணியம்தான். அதுதான் ரொம்ப பெருசு. எல்லாருக்கும் சாதம் எடுத்து போடு, குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுமா எடுத்து கொடு. ஏதாவது ஒரு சின்ன ஒரு தொண்டு செய்ய முடியும்னா செய். கோவிலுக்கு போறியா, பிரகாரத்தை சுத்தி வர அந்த இடத்துல 4 புல்லு முளைச்சிருக்கு, பிடுங்கி போடு. தேங்காயோட கொட்டாங்குச்சி கடக்கு கீழே 4 பேர் பக்தர்கள் வந்தா காலில் குத்தும், தூக்கி எடுத்து போடு. கோவில 2 இடத்துல ஒட்டடை இருக்கா, எடுத்து அடி. கோவில் ஏதாவது அசுத்தமா இருக்கா, அந்த இடத்த கிளீன் பண்ணு. இது நம்முடைய கோவில் அப்படின்னு நினை. ஒரு பசுமாடு வருதா, 2 புல்ல பிடுங்கி கொடு. வரவர்கள்ட்ட வல்லு வல்லுன்னு விழாம 2 வார்த்தை அன்பா பேசு. யாராவது ஒருத்தர் எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னா, கவலைப்படாதீங்கோ, சரியா போயிடும். நான் கூட உங்களுக்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், தைரியமா இருங்கோ. இத்தகைய கஷ்டம் வரும்பொழுது தான் நம்ம தைரியத்தை இழக்கக்கூடாது. நீங்க 2 வார்த்தை ஆறுதலா சொல்லுங்க, அவர்களுக்கு அதுவே ஒரு பெரிய தெம்பா போயிடும். அதனால இனிமையான சொற்கள், எந்தெந்த விதத்திலெல்லாம் நம்மால நல்லது பண்ண முடியுமோ, ஏதோ ஒரு நல்ல ஒரு சொற்பொழிவு நடக்கிறதுனா போய் உட்கார்ந்துட்டு கேளு, நல்ல விஷயங்களை கேளு. கோவிலுக்கு போ. யாராவது ஒருத்தர் மாற்றுத்திறனாளி இருக்கார், அவரால் ரோடை கிராஸ் பண்ண முடியல, கொண்டு போய் விடு. அவருக்கு ஒரு கடிதம் எழுதி கொடு. ஏதாவது ஒரு ஓல்டேஜ் ஹோமோ இல்லைன்னா ஆர்ஃபனேஜுக்கு போய் ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணு. இப்படி எந்தெந்த விதத்திலெல்லாம் உன்னால ஒரு நல்லதெல்லாம் பண்ண முடியுமோ. எனக்கு முடியலை, எனக்கு பணம் இல்லை, அதனால நான் அதெல்லாம் பண்ண முடியாது, பணம் இருந்தால் தான் பண்ண முடியும், இல்லை நான் பணம் சம்பாதிச்சு பண்றேன் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். பணம் சம்பாதிக்கிறது அன்னைக்கு பண்றதை பார்த்துக்கலாம். இப்பொழுது உன்னால எந்தெந்த விதத்திலெல்லாம் நல்ல காரியங்களை பண்ண முடியுமோ, நல்லதிலெல்லாம் நம்மளை ஈடுபடுத்திக்க முடியுமோ அப்படின்னு பண்ணிட்டு இருந்தோமானால் அதுதான் நம்ம கூட வரக்கூடிய சொத்து.